அழைப்பிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தேவன் மகா பெரிய ஒரு தேவன். இந்த நாளிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனமாற வாழ்த்துகிறேன். நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். நாம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு கர்த்தர் அருளும் செழிப்பு. இன்று காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு கர்த்தர் அருளும் செழிப்பு. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 8. 2 கொரிந்தியர் 8:9 வாசிப்போம். 2 Corinthians 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நாம் வாசிக்க கேட்ட கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நீங்களும் நானும் செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் தரித்திரரானாராம். கர்த்தர் அருளும் செழிப்பு. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவரை துதித்து பாடியிருக்கிறோம். நாம் நீங்க போதும் ஏசப்பா என்று சொல்லி பாடியிருக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று நாம் பாடியிருக்கிறோம். அவருடைய சித்தம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் எதுவும் நம் வாழ்க்கையில் நடக்காது. உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய தேவன். சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிற தேவன். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் கொடுக்கிற தேவன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கிற தேவன். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவன். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன். அறியாத பாதையில், புரியாத பாதையில் நம்மை நடத்துகிற தெய்வம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை அப்பா. எங்கள் தகுதி உம்மால் உண்டாயிருக்கிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதப்பா. வருஷத்தின் கடைசி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை காண கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் அப்பா. அன்பு போதகர் அவர்களை ஆசீர்வதிங்க. போதகர் குமார் சாமுவேல் அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய துணைவியார் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எந்தெந்த இடத்தில் யார் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, சபையில் ஒரு குடும்பத்திலும் தரித்திரம் இருக்கக்கூடாது.
ஒரு குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது. மலடிகள் சந்தோஷமான பிள்ளைச்சாட்சி ஆகட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்கப்பா. சபையில ஒரு குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது. வியாதிகள் குணமடையட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அனாதைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். விதவைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிசிக்கலி ஹேண்டிகேப் சில்ட்ரன்ஸ்க்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்ஸ்க்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அடுத்த வேளை என்ன செய்வோம் என்று திகைக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா ஆண்டவரே, தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவனே, தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவர், ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லட்டும். தலையெழுத்தை மாற்றுகிற தேவனப்பா, நீர் நம்பிக்கையின் தேவன் ஆண்டவர். யார் யாருக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ நீர் அறிவீரப்பா. இந்த 7 நாள் ஜெபித்து உபவாசிக்கிறார்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபையின் சேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. இந்த சபை இங்கு இருக்கிறது நிமித்தமாக அருகாமையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. அநேகர் புதிதாக சபைக்கு வர கிருபை செய்யுங்க. இதுவரை நடந்திராத அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. பரம தகப்பனே ஸ்தோத்திரம். விக்கிரங்கள் கட்டோடு ஒடிந்து போகட்டும். நல்ல ஜப நேரத்தை கொடுங்க, வேத வாசிப்பை கொடுங்க. எங்கள் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க, செய்கைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எங்களுக்கு போதி தருளுங்கப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இசைக்கிறோள் ஆசீர்வதிங்க. சபையில காணிக்கை மூலியமாக, தசம பாகத்தின் மூலியமாக, ஜபத்தின் மூலியமாக, பொருட்களின் மூலியமாக, இந்த சபையை சுத்தம் செய்வதன் மூலியமாக ஊழியம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது, எந்த பொறாமைகள் இருக்கக்கூடாது, வன்கண்கள் இருக்கக்கூடாது, தீய சக்திகள் இருக்கக்கூடாது. இந்த பகுதி மக்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன். சபையில் 7 நாள் உபவாச ஜெப கூட்டம். ஜெபம் முதலாவது ஜெபிக்கிறவனை மாற்றும். ஜெபம் முதலாவது ஜெபிக்கிறவனை மாற்றும். 7 நாள் உபவாசம் இருந்தோம். என்ன நடந்தது? தேவன் எங்களை மாற்றியிருக்கார். ஜெபம் ஜெபிக்கிறவனை மாற்றும். ஜெபம் காரியங்களை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் வெற்றி பெற்றவர்களோடு இணைந்திருக்கணும் இல்லையா? வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா ஜெயிச்சவங்களோடு இணைஞ்சிருக்கணும். நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர். நம்முடைய ஆண்டவர் மாம்சத்தை ஜெயித்தவர், பாவங்களை ஜெயித்தவர், வெற்றியின் நாயகன். அவரோடு நாம் இணைஞ்சிருக்கிறோம் இல்லையா? இன்றைய சிந்தனை ஒரு சில நிமிஷங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு, நடைபாதை நடப்பதற்கு, கைபேசி பேசுவதற்கு, ஆலயம் தொழுவதற்கு இல்லையா? ஆலயம் தொழுவதற்கு. ஒரு கிராமத்திலே திண்ணையிலே பாட்டி உட்கார்ந்திருக்கிறாள். வேலையெல்லாம் முடித்துட்டு இப்போ மழை வரா மாதிரி பாட்டிக்கு ஒரு உணர்வு. மேகம் கருத்துக்கிட்டு வருது, மழை வருது. நான் கொஞ்ச நேரம் திண்ணையில் தூங்குறேன் அப்படின்னு பேத்திக்கிட்ட சொல்கிறேன். அப்படி மழை வரும் பொழுது பேத்தி நீ என்ன செய்யணும்னா, நிறைய மழை வரும் போல இருக்கு, நீ பேத்தி நீ என்ன செய், அடுக்கலையில் குண்டா அண்டாலாம் வச்சுருக்கேன், அதை எடுத்து அந்த ஓட்டு கீழே வச்சிரு, தண்ணி கொட்டும். நான் பம்ப் அடிக்க வேண்டாம் இன்னைக்கு. யாருக்கு? இந்த பாட்டிக்கு. பேத்தி சொல்கிறா, போ பாட்டி, அப்பா பாரு மழை வந்து அண்டாவை கொண்டாந்து வை, குண்டாவை கொண்டாந்து வை அப்படின்னு. நான் என்னடி அண்டாங்குண்டாலாம் தேய்ச்சி ஆடி வைக்க சொன்னேன், நான் அங்கே கவுத்து வச்சிருக்கிறதாண்டி கொண்டாந்து வைக்க சொன்னேன் அப்படின்னு. மழை ஜோன் வந்தது. அவள் கொண்டாந்து வச்சா. பாட்டிக்கு சந்தோஷம். நீ தண்ணி அடிக்க வேண்டாம், மழை வந்திருக்கு, வரம்பிருக்குன்னு பார்த்தா கவுத்துண்டு அப்படியே கவுத்தி கொண்டாந்து வச்சிருக்கான்.
நீ தானே பாட்டி சொன்ன, அப்படியே கொண்டாண்டு வை. சிலதெல்லாம் அப்படியே அண்டாங்குண்டா மாதிரி சபைக்கு அப்படியே வரும். அப்படியே கொஞ்சம் அப்படி திரும்பினா தான் சார் நிரம்பும். உண்மை தானே, யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் தானே அப்படியே வர சொன்னீங்க இல்லையா? என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை மாற்றி யோசிக்க கற்றுக்கொள்கிறோமோ நம்ம ஜெயிக்கிறோம் இல்லையா? எஸ், கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைய சிந்தனை ஒரு சில நிமிஷங்கள் இல்லையா? நம்முடைய தெய்வன் மகா பெரிய ஒரு தெய்வன். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் அருளும் செழிப்பு. கர்த்தர் அருளும் செழிப்பு. இந்த வசனம் அவ்வாறு சொல்லுகிறது. பணம் வேண்டான்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி அல்லேலூயா சொல்றது கூட சர்ச்சை அமைதியாக இருக்கும் இல்லையா? சொல்லுவா வேடிக்கையா. பணம் பிசாசு அல்ல, ஐஸ்வர்யம் பிசாசு அல்ல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய உயர்ந்த நோக்கம் நம் அனைவரும் செழிப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் அருளும் செழிப்பு. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்களும் நானும் யார்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் வாசித்த கர்த்தருடைய வார்த்தையிலே கிறிஸ்துவை குறித்து 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த இந்த தேவனுடைய ஒரு வார்த்தையில் கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. முதலாவது கிறிஸ்துவின் கிருபை. கிறிஸ்துவின் கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு எல்லாமே கிருபை தான். நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு ஒரு கிருபையை தேவன் வைத்திருக்கிறார் இல்லையா? நம்முடைய மேல் ஒரு கிருபை வச்சிருக்கிறார். முதலாவது கிறிஸ்துவின் கிருபை. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எப்படி நீங்களும் நானும் அந்த கிருபையை அறிந்திருக்கிறோம்? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. பவுல் அடிகளார் இடத்துல கேட்கும் பொழுது, எப்படி நீங்கள் கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்கள்? என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள்ளுக்காக 3 முறை வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். இந்த காலையில் நம்ம சர்ச்சில் வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபை. புனித மரியாளிடத்தில் கேட்கும் பொழுது, உங்களுக்கு கிருபை எப்படி கிடைத்தது? கேப்ரியல் தூதன் வந்து சொன்னான், கிருபை பெற்றவளை வாழ்க. பக்தன் தாவீதை கேட்கும் போது சொல்லுவார், நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. தேவனே, உடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஏசாயா தீர்க்கதரிசியும் போய் கேட்டு பாருங்கள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுதால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அதனால் என் குமாரனாகிய தீமோத்தேயுவே கிருபையிலே பலப்படு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நாம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்ற ஜனங்கள், கிருபையை அறிந்திருக்கிற ஜனங்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால் செழிப்பு, கர்த்தர் அருளும் செழிப்பு எல்லாமே அவருடைய கிருபையில் தான் அடங்கி இருக்கு. எஸ், அதனால்தான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
ராத்திரி தூங்குறது இயற்கை, காலையில விழிச்சு பார்க்கறது கிருபை இல்லையா? உண்மை. எத்தனையோ பேர் தூக்கத்துல காலையில கண் விழிச்சு பார்க்காம இருக்கிறாங்க இல்லை? எஸ், நான் விழிக்கும் போதும் அது சாயலில் திருப்தியாவே. இன்றைக்கு இந்த காலை வேளையில் அடியே நீங்க கொண்டு வந்தது கர்த்தருடைய கிருபை. பலகீனங்கள் இருக்கும், என் கிருபை உனக்கு போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. வடசென்னை பகுதியில் கொஞ்ச நாளாக்கு நேரம் கிடைக்கும் போது இங்கே வந்து ஊழியம் செய்கிறேன். ஏறத்தாழ ஒரு 15-20 சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை இங்கு பகிர்ந்து வருகிறேன். போதகர் ஐக்கிய கூடுகையிலும் அநேகர் என்னை பல நேரங்களிலே தொடர்பு கொள்ளுவார்கள். அவற்றில் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், எனக்கு சரீரம் நல்லா இருக்குன்னா நிச்சயம் நான் வந்துடுவேன். ஏன்னா அதை விட எனக்கு என்ன வேலை? அவருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், அது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சபை முடித்து இங்கிருந்து இறங்கி போன உடனே அந்த உலகத்தில் நாம் போகும்பொழுது நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் இல்லையா? அந்த கிருபையை பெறாத லட்சக்கணக்கான மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. தேவன் நமக்கு என்ன பாராட்டியிருக்கார்? கிருபையை பாராட்டியிருக்கார். தேவன் அருளும் ஒரு செழிப்பு. அதனால்தான் மோசையின் மூலியமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக உண்டாயின. நீங்களும் நானும் கிருபையை அறிந்த ஜனங்கள். யார் ஒருவர் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிறாரோ அதுதான் அவர்களுக்கு ஒரு செழிப்பு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அழகாக சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்ம உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது கர்த்தருடைய கிருபை. பாடி துதிக்கிறோம் கர்த்தருடைய கிருபை. சபைக்கு நம்ம தவறாம வர்றோம் கர்த்தருடைய கிருபை. உன்னுடைய சபைக்கு அருகாமலே உன் வீடு இருக்காது, அவ்வளோ பெரிய கிருபை. நடந்தே வர பார்த்தியா இல்லையா? எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. இரண்டாவதாக்கி, முதலாவது கிறிஸ்துவின் கிருபை, இரண்டாவது கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் என்றால் என்ன? நம்முடைய ஆண்டவர் யாரு? கோட்டீஸ்வர கடவுள். இப்படி சொன்னாதான் விளங்கும். நம்ம ஆண்டவர் யாரு? கோட்டீஸ்வர கடவுள். எங்கேயோ மலையில உட்கார்ந்து இல்லை, அவரு கோட்டீஸ்வர கடவுள். ஏன்? அவருடைய கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? அவருடைய தொழிற்சாலையில உண்டாகினது தான் வானமும் பூமியும் சமுத்திரமும். கரெக்டு தானே? வானத்தையும் பூமியும் உண்டாக்கியிருக்கார் அவர் ஐஸ்வர்யம். கடலை உண்டாக்கியிருக்கார் ஐஸ்வர்யம். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா கோட்டீஸ்வரும் சேர்ந்து ஒரு கடலை உண்டாக்கிட முடியாது. கரெக்டு தானே? எத்தனை எலான் மாஸ்க் சேர்ந்தாலும் ஒரு கடலை உண்டாக்கிட முடியுமா? காற்றை உண்டாக்கிட முடியுமா? வானத்தை படைச்சிட முடியுமா? பூமியை படைச்சிட முடியுமா? சூரியனை படைச்சிட முடியுமா? நிலவை படைச்சிட முடியுமா? கரெக்டு தானே? இதெல்லாம் பூமியின் ஆழங்கள் இல்லையா? சமுத்திரத்தின் ஆழங்கள். இதுக்கெல்லாம் தொழிலதிபர் நம்முடைய ஆண்டவர். கரெக்டு தானே? அதான் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம். அதான் எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் இல்லையா? ஆனால் தான் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். ஒரு சூரியனை படைச்சிட முடியுமா? நீதியின் சூரியன். ஒரு சந்திரனை படைச்சிட முடியுமா? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை இல்லையா? எஸ். அதனால்தான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார்.
அதனால்தான் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யா, கிறிஸ்துவின் கிருபை முதலாவது, இரண்டாவது கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம். நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் இல்லையா? அதனால்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோ. அவர் எதிலெல்லாம் ஐஸ்வர்யம்? அன்பில் ஐஸ்வர்யம். அவரை மாதிரி அன்பு செலுத்த முடியுமா? ஞானத்தில் ஐஸ்வர்யம், அவருக்குள் ஞானம் அறிவு போன்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அவர் செயல்ல ஐஸ்வர்யமானவர். அவர் மாதிரி பண்ணிட முடியுமா கிரியைகள்? இல்லையா? வெறும் கர்ஜாடியில் திராட்சரசமா மாற்றினவர் வெறும் தண்ணீரை. கரெக்டு தானே? முன்தினமும் திராட்சரசம் இருந்தது, பிந்தினமும் திராட்சரசம் இருந்தது. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மேன்மை உள்ளதான் இருந்தது. வெறும் 2 படவுகள் தான், 2 படவுகள் ஃபுல்லும் மீனால நிரப்பியிருக்காரு இல்லையா? அவருடைய அற்புத அடையாளங்களின் ஐஸ்வர்யம் இல்லையா? வெறும் 12 கூட முழுவதும் இப்போ அற்புத அடையாளங்கள் இல்லையா? எஸ். வெறும் கூடையும் வெறும் படகையும் வெறும் தண்ணியையும் கர்த்தர் மாற்ற முடியும்னா உங்களையும் என்னையும் ஏன் மாற்ற முடியாது? அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யம். ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு? அளவற்ற அன்லிமிட்டெட் ரிச்சஸ், அளவற்ற ஐஸ்வர்யம் அவரிடத்தில் இருக்கிறது. அன்லிமிட்டெட் லவ், அளவற்ற அன்பு இல்லையா? அன்லிமிட்டெட் விஸ்டம், அளவற்ற ஞானம் அவர்கிட்ட இருக்கு. அன்லிமிட்டெட் நாலேஜ், அளவற்ற அறிவு இருக்கு. கிரைஸ்ட் அன்லிமிட்டெட், கிறிஸ்து அளவற்றவர். அதனால் நீங்களும் நானும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் அருளும் செழிப்பிலை கிறிஸ்துவை குறித்து 7 காரியங்கள். முதலாவது கிறிஸ்துவின் கிருபை. கிருபை பெற்றவளே வாழ்க, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தில் உயர்ந்தது ஞானம். ஞானம் ஞானம். இன்றைக்கு நம்முடைய தேசங்களில் ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஞானமாக ஊழியம் செய்யணும் இல்லையா? ஞானம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அநேக வேளைகளில் நான் நினைப்பேன், செருப்பை வெளியில் விட்டுட்டு உள்ளே வர தெரிஞ்ச எனக்கு மொபைலை வெளியில் விட்டுட்டு உள்ளே வர தெரியல. பார்த்தியா? கரெக்டு தானே? செருப்பை வெளியில் விட்டு வந்திருக்கோம், மொபைலை வெளியில் விட்டுட்டு உள்ளே வரலாமே அப்படின்னு யோசிப்பேன். அப்படி மொபைலை வெளியில் விட்டுட்டு ஒரு மணி நேரம் உள்ளே உட்காந்து ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலையோ காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே எத்தனை முறை வாட்ஸ்அப்பை தொட்டு பார்க்குறோமா இல்லையா? சிலர் காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்பை தொட்டுட்டு தான் எழுந்துக்கிறான். எழுந்து இப்படியே ஸ்க்ரால் பண்ணுவான், யார் யார் நமக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கா அப்படின்னு. சிலர் காலையில் எழுந்த உடனே கூகுள் மீட்டு, காலையில் எழுந்த உடனே ஜூம். முதல்ல ஆண்டவரை மீட் பண்ணு, மற்றதெல்லாம் அப்புறம் மீட் பண்ணலாம். கரெக்டு தானே? சிலர் காலையில் எழுந்த உடனே ரீல், இப்போ விடுறதே ரீல். அதில் வேற ரீலை காலையில் எழுந்த ரீலே பார்த்துங்க. இதில் வேறு நம்ம பிராண வேற வாங்குவோம், பாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையா? அப்படி இதில் இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட், எல்லா கிராமும் இருக்கும். டெலிகிராம் இல்லையா? எல்லா கிராமும் உள்ளதான் இருக்கு. காலையில் ஆண்டவரை சந்திக்காத வேற யாரையும் சந்திக்காத.
முதல்ல யாரை சந்திக்கணும்? ஆண்டவரை சந்தி. மீதி எல்லாம் அப்புறம்தான். சிலர் காலையில் எழுந்தோடனே யூடியூப்ல ஷார்ட்ஸ், யூடியூப் அதுக்குள்ள ஷார்ட்ஸ், அதப்போ என்னவோ தேடுறோம், கூகுளில் தேடுறோம். கரெக்டு தானே? பைபிள் படித்தா மொபைல்லேருந்தே பைபிள் படிச்சுக்கிறேங்கிறான், பைபிள்லேருந்து பைபிள் படிக்க மாட்டேங்கிறான். ஞானமாக நடந்துக்கோங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேலே ஏஐன்னு ஒன்று வந்து உக்காந்துருக்கு. கரெக்டு தானே? அப்படி மொத்தத்தில் எதுவும் நம்ம மூளையை வேலை செய்ய விடாது. அதுக்கு வேண்டியபடி நாம் நடந்துக்கணும், அவ்வளவுதான். இல்லையா? எஸ், ஞானம் வேணும். ஞானம் ரொம்ப இருக்கணும். ஞானம் இல்லாமல் இந்த தேசத்தில் ஊழியம் செய்ய முடியாது. அநேக வேளையில் நான் நினைப்பேன், செருப்பை விட்டு வந்திருக்கோம், மொபைலை விட்டு வரல பார்த்தியா. அப்படி ஞானமா நடந்துக்கோங்க. இனி வர காலங்களில் ஊழியம் செய்யணும். எப்படி செய்யணும்? ஞானமா செய்யணும். கர்த்தர் அருளும் ஞானம், கர்த்தர் அருளும் ஞானம். அவருக்குள் ஞானம் அறிவு போன்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கு. அதனால அவருடைய ஐஸ்வர்யம், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் அப்படிப்பட்டது. அதனால்தான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். முதல்ல நம்ம கிருபையை அறிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொருத்தர் மேலும் ஒரு கிருபையை தேவன் வச்சிருக்கார். யாருக்குமே எனக்கு ஒரு கிருபையும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இரண்டாவது, கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் அன்பின் ஐஸ்வர்யத்தில் இருக்கும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்லையா? மீட்பில் ஐஸ்வர்யம், ஞானத்தில் ஐஸ்வர்யம், அறிவில் ஐஸ்வர்யம். ஒரு சிலர்லாம் பேச மாட்டாளான் இருக்கும், ஒரு சிலர்லாம் ஏண்டா பேசுறான் இருக்கு இல்லை. ஒரு சிலர் பேசினா நிம்மதி, ஒரு சிலர் பேசினா நிம்மதி எடுத்துருவாங்க. வாழ்க்கையில் எது வேண்டான்னு தீர்மானிக்க கூடாது, எது வேணும்னு தீர்மானிக்கணும். இல்லையா? எது வேண்டான்னு தீர்மானிக்காத, எது வேணும்னு தீர்மானி. வாழ்க்கை நல்லா இருக்கும். ரூத்து தீர்மானிச்சா எது வேணும்னு. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், அதை தீர்மானிச்சிட்ட. வாழ்க்கை பிரமாதமா இருக்கு இல்லையா? எஸ். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துவின் கிருபை, கிறிஸ்துவின் இரண்டாவது ஐஸ்வர்யம், மூன்றாவது கிறிஸ்துவின் திட்டம், கிரைஸ்ட் பிளான், தேவனுடைய திட்டம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, அப்ப அவர் ஒரு திட்டம், தேவனுடைய திட்டம் என்ன? நாம என்ன திட்டம் வகுத்தால் இந்த ஜனங்க செழிப்பா இருப்பாங்க. கரெக்டா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். God's plan, one of the God's plan, ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமை அழைக்கிறார். அழைச்சன்னு சொல்லுகிறார். 7 பெரிய ஆசீர்வாதங்கள், அதுல 4 பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள் செழிப்பை குறித்து தான். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்குள்ள ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததியில் இயேசுவே வந்துட்டார் இல்லையா? அந்த சந்ததியில் இப்போ யார் வந்துட்டாரு? இயேசு. அப்ப கர்த்தருடைய உயர்ந்த நோக்கம் என்ன? காட்ஸ் பிளான். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே, செழிப்புக்கு ஏதுவான நினைவுகளே. ஆனால் தான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நமக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியத்துக்கு நீ என்ன செய்ய போறேங்கிறத யோசிச்சு செய்யணும். கரெக்டு தானே? நல்லா கவனிக்கணும்.
எனக்கு என்ன கிடைக்கும், நான் ஊழியத்துக்கு வரல, என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய வச்சிருக்காருன்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அநேகர் சர்ச்சுக்கு உண்மையா இருப்பாங்க, ஆனா தேவனுக்கு உண்மையா இருக்க மாட்டாளாம். கரெக்டு தானே? எஸ். சர்ச்சுக்கு வருது பக்தி, இயேசுவ இருதயத்தில் இருந்தா இறை பக்தி. அப்படிதானே? எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு போறாங்க, பக்தி. நான் 7 சர்வீஸ் போனேன், 8 மாஸ் போனேன், 4 சர்ச்சு ஏறி இறங்கினேன், 12 கோயில் போனேன், இதெல்லாம் பக்தி. தெய்வமே உன் இருதயத்தில் வந்துட்டா இறை பக்தி. அதனால தான் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். உண்மை. எஸ். எல்லாருக்கும் பக்தி இருக்கு. துன்மார்க்கனும் போறான் இல்லையா? நரகத்துக்கு போறவனும் போறான், கொலைகாரனும் போறான், தீவிரவாதியும் போறான், எல்லாரும் தானே போறான், அரசியல்வாதியும் போறான், நம்மளும் வரோம். கரெக்ட். பக்தி வேற, இறை பக்தி நமக்குள்ள இருக்கிறது. எஸ். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. தேவனுடைய திட்டம். அப்ப தேவன் ஒரு திட்டம் போடுறார். அதனால்தான் God so loved the world, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து ஒரு திட்டம் போட்டு நம்ம என்ன பண்ணினா இந்த உலகம் செழிப்பா இருக்கும், உண்மையான செழிப்பா இருக்கும்னு தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புறார். அதான் அவருடைய திட்டம் இல்லையா? எஸ். God's plan. God has a plan for each one of us. நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கார். ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் இல்லை. நீ நினைக்கிற வழியில தான் நான் செயல்படணும்னு நீ நினைச்சேன்னா நம்மளை விட முட்டாள் யாரும் கிடையாது இல்லையா? ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அதாவது உன் திட்டங்கள் என் திட்டங்கள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்லன்னு கர்த்தர் சொல்றார். மனிதனுடைய வழிகளுக்கும் மனிதனுடைய திட்டங்களுக்கும் மனிதனுடைய நினைவுகளுக்கும் 30 பெரிய வித்தியாசங்கள் இருக்குமா பைபிள்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும். அதனால் காட்ஸ் பிளான், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர். காட்ஸ் பிளான் என்ன? வண்டர்ஃபுல் பிளான் ஆஃப் காட். தேவன் அருமையான திட்டம் ஆதியிலிருந்து அப்படி வச்சிருப்பார், நமக்கு தெரியாது. அந்தந்த காலத்தில் அதன் காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நேர்த்தியா செய்வார். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நாகமானுக்கு ஒரு திட்டம், நாகமானுக்கு ஒரு வழி. நாகமான் யார்? உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் முதல் வசனம். நாகமான் சீரியாவில் அவன் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அந்த வீட்டில் வேலை செய்கிற பெண், சிறு பெண்ணை இஸ்ரவேலிலிருந்து பிடிச்சு வரான் வீட்டு பணிவிடைக்காக. அந்த சிறு பெண் என்ன சொல்றா நாச்சியார் இடத்துல, எஜமானன் எங்க போனா குணமாயிடுவாரு. இஸ்ரவேல்ல எலிஷாங்கிற ஒரு ஊழியக்காரர் அங்க போனா என்ன ஆயிடுவாரு? குணமாயிடுவார். யோசிச்சு பாருங்க. இப்ப நாகமான் கிளம்பி போகிறான். நாகமான் சும்மா போயிட முடியாது, சிரியாவுடைய நம்பர் 2. அதனால இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு நிருபத்தை அனுப்பி அதை ஒப்புதலோடு, சிரியா ராஜா ஒப்புதலோடு தான் போக முடியும். என்ன புரோட்டோகால் அது. சாதாரணமாக ஒருத்தர் வரத்துக்கும் ராஜா வரத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அவ எவ்வளவு கொண்டு வரானா காணிக்க? 200 மில்லியன் US டாலராம். எவ்வளோ காணிக்க? 200 மில்லியன் US டாலர். 10 தாளந்து பெண், 6000 தாளந்து வெள்ளிகள் எல்லாம் கொண்டுறோம். குளம் கொண்டு வந்து நிற்கிறான். இதை யார் பார்க்க கூட இல்லை. எலிஷா. நாகமான் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன, அவன் என்ன கொண்டு வந்தா எனக்கு என்ன. கேஎஸ்ஐ கூப்பிட்டு யோர்தானில் முங்கிட்டு போய் சொல்லி எழுதுறான், அவ்வளோதான். நாகமான் நினைச்சான், நான் அவ்வளோ பெரிய மனுஷன் வந்திருக்கேன், என்ன எலிஷா வெளியில் வந்து பார்த்து உங்களுக்கு எவ்வளோ நாளாக இந்த குஷ்டரோகம் வந்தது, எப்படி வந்தது, என்னை விசாரித்து அங்கெல்லாம் கை வச்சு என்னை தடவி ஜெபிக்க வேணாம். என்னவோ வீட்டில் உட்காந்து கேஎஸ்சி அசிஸ்டண்ட்டை அனுப்பி யோர்தானில் முங்கிட்டு போச்சு. யாரது மனுஷன் யோர்தானில் முங்குவானா? கூவம் ஆறு மாதிரி.
எனக்கு இருக்க தேவ ஸ்விம்மிங் பூலை கட்டி முங்குன்னு சொல்லுவார்னு நினைச்சேன். கரெக்டு தானே? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ எதுக்கு வந்திருக்க? குஷ்டரோகம் சுகமானன்னு வந்திருக்க. நீ என்ன இப்படிதான் சுகமானோ அப்படிதான் சுகமானோ, நீ என்ன திட்டம் போடுறது? யாரை கொண்டு வேணா நான் செய்வேன். கரெக்டு தானே? எஸ். யோர்தானில் முங்கணும்னா முங்கு, 7 தரம் முங்குன்னா முங்கு. எத்தனை தரம் முங்கணும்? 7 தரம் முங்கணும். நம்மளாம் ஒரு தரம் தான் முங்கியிருக்கோம், இன்னும் 6 இருக்கா பாக்கி. இந்த ஒரு தரம் முங்கினதுக்கே இந்த பாடு இல்ல? யோசிச்சுப்பார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அவருடைய வழிகளே நமக்கு தெரியாது. வழிகளே நாகமானுக்கு ஒரு கோபம். நான் எவ்வளவு பெரிய மனுஷன். நம்பர் 2 இன் சீரியா. இந்த சின்ன பொண்ணு சொல்லியிருக்கான், அவ பேச்சை கேட்டு வந்தேன். இந்த மனுஷன் வீட்டில் இந்த வெளில வர மாட்டேங்கிறான். ராஜா கிட்ட கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்துட்டேன், இஸ்ரேல் ராஜா கிட்ட. இந்த எலிசா வெளில வராம கேஜி அனுப்புறாரு. கரெக்டு தானே? என் கூட எவ்வளவு பேர் வந்திருக்கான் பாரு பரிவாரம் இல்ல? எஸ். அவனுக்கு ஒரு கடும் கோபம். உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை. வந்திருக்கிற நோக்கம் என்ன? வந்திருக்கிற நோக்கம் என்ன? நீ தெய்வீக சுகத்தை பெற்றுக்க வந்திருக்கிற நோக்கம். இதுல என்ன உனக்கு ஜாதி பிரச்சனை? இதுல என்ன உனக்கு பெருமை பிரச்சனை? இதுல என்ன உனக்கு என்ன ஊர் பிரச்சனை? வந்திருக்குது எதுக்கு வந்திருக்க? சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்க? தெய்வீக சுகத்தை பெற்றுக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு. அதுக்கு என்ன முன்னாடி உட்கார வைக்கல, மேடையில் உட்கார. உனக்கு என்ன? வந்தது எதுக்காக? கர்த்தரை ஆராதிக்க. கரெக்டு தானே? many times எப்பவுமே சொல்லுவேன், சர்ச்சில் மூப்பர்களுக்கு என்ன ஃப்ரண்ட்ல வேலை? பின்னாடி போய் உட்காருங்க. வர சபையில் வர ஏழைகளுக்கெல்லாம் முதல்ல இடம் கொடுங்க. பின்னாடி இருந்து கவனிங்க. நம்ம தான் எப்போ உட்காந்துருக்கோமே. உதாரணத்துக்கு சொல்லுவேன், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்காதவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சிறப்பானதை கொடுப்பார். உண்மை. கர்த்தர் நம்மளை சிறப்பா படைச்சிருக்காரு சிறந்ததை செய்வதற்காக. We are made best to do best. We are made best to do best. Yes. சமீபத்தில் பெங்களூருக்கு காரியமாக போயிருந்தேன். ஒரு டெத் ஆனிவர்சரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் பேசும்போது கூட அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தேன். ஒன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு, கவுன்சில் இஸ் எ பிட்டர், லைஃப் இஸ் பெட்டர். மருந்து கசக்கும், வியாதி குணமாக்கும். மருந்து கசக்கும், வியாதி குணமாக்கும். கவுன்சில் இஸ் பிட்டர், லைஃப் இஸ் பெட்டர். நம்ம எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கிறோம்? தேவாலயத்துக்கு. உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை. எத்தனையோ பேர் காணிக்கையில் எவ்வளோ காசு போட்டாங்க. ஒரு ஏழை விதவையை போட்டதை கர்த்தர் பேசிட்டு போயிட்டாரு இல்லையா? இஸ் பிளான். அந்த நாட்டில் எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. ஆனால் புனித மரியாளுக்கு கிருபை பெற்றவளே வாழ்க. பரலோகம் ஒரு திட்டம் போட்டாச்சு. இவங்க கிட்டேருந்து தான், இந்த கற்பத்திலேருந்து தான் இயேசு பிறக்கணும்னு இல்லையா? கர்த்தருடைய திட்டம், காட்ஸ் பிளான். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவின் கிருபை, கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவின் திட்டம், தேவனின் திட்டம். என்ன ஆயிட்டாரு இவர்? இப்போ ஐஸ்வர்யவானா இருந்தவர் தரித்திரராயிட்டார். கரெக்டு தானே? 4வது கிறிஸ்துவின் தரித்திரம். அப்படிதான் போட்டிருக்கு. உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் தரித்திரரானாரே. கிறிஸ்து யார்? கிருபையின் நாயகன், ஐஸ்வர்யத்தின் தலைவன், திட்டம். அவரை போல ஒரு திட்டம் தீட்டிட முடியாது. யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் கர்த்தர், செயலிலே மகத்துவமானவர். யாரை கொண்டு என்ன வேணா அவர் பண்ணிடுவார். நாம் நினைக்கவே முடியாது. இவங்களை கொண்டு தான் அற்புதம், அவங்களை கொண்டு தான் அற்புதம், இவங்களை கொண்டு தான் எழுப்புதல், அவங்கள கொண்டு தான் எழுப்புதல். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை வச்சு கர்த்தர் என்னும் பண்ணிட்டு போயிடுவார். அவங்க பேர் கூட நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொல்லிட்டு போயிட்டார். எலிஷா காலத்தில் எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தான், நாகமான தவிர வேற யாரும் சுகமாகல. கரெக்டு தானே?
எஸ், கிறிஸ்துவின் தரித்திரம். நீங்களும் நானும் செழிப்பாய் இருக்கும் படிக்கு அவர் தரித்திரரானாரே. அப்ப கிறிஸ்துவின் வறுமை, கிறிஸ்துவின் எளிமை, கிறிஸ்துவின் சாழ்மை, கிறிஸ்துவின் வெறுமை. வறுமை, எளிமை, தாழ்மை, எளிமை இல்லையா சொல்லுகிறோம். அதனால அவர் பிறப்பில் எளிமை தானே, பிறப்பில் எளிமை. அவர் சிலுவையின் மரணம் வரைந்து தன்னைத்தான் தாழ்த்தினார், தாழ்மை இல்லையா. தேவனுக்கு சரியான ரூபமாயிருந்தும் தம்மை வெறுமையாக்கினார் இல்லையா. எஸ், அதனால்தான் அந்த வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், நிரப்புவார், நிரப்புவார். அதனால தான் அந்த உதாரணம் சொன்னேன், அந்த குண்டாவை திருப்பி போடு, கரெக்டு தானே. அப்போ தேவன் என்ன பண்ணுவார், சிலர்லாம் திருப்பாது அந்த குண்டா. ஆமாம், சிலருக்கெல்லாம் பெருமை, சர்ச்சில் வந்துட்டு கூட பெருமை. என்கிட்ட ஒருத்தர் வந்து, என் பேர் என்ன தெரியுமா, மோசஸ் நாடார். நான் என்ன பண்ண போகிறேன் மோசஸ் நாடாரை வச்சுட்டு. இன்னொன்று இதுக்கு போட்டியா ஒன்று ஆல்பர்ட் முதலியாரான். நான் என்ன பண்ண போகிறேன் ஆல்பர்ட் முதலியாரை வச்சுட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து உக்காந்துண்டு. கரெக்டு தானே. இது இன்னொன்று சொல்லுது, ரெபேக்கா நாயுடான். ஆமாம், அது விடுங்களா லேடிஸு. ஆல்பர்ட் நாடார், மோசஸ் நாடார், அப்படி முதலியாருங்க ஒன்று. கரெக்டு தானே. மொத்தத்தில் இயேசு இல்லை, இதெல்லாம் இருக்குது. கரெக்டு தானே. பெருமை இதில் வேற. நான் என்ன பண்ணிட்டோம், கரெக்டு தானே. இப்போ எங்களை மாதிரி 2-3 சேர்ந்துச்சுங்க. அதில் ரெபேக்கா ஐயர், கரெக்டு தானே. ஒன்று ஐயங்கார் இருந்து. இப்போ நீங்கள் மட்டும் சொல்லிக்கலாமா, நாங்கள் சொல்லிக்கூடாதா? மொத்தத்தில் கிறிஸ்து இல்லை, மீதி எல்லாம் இருக்குது இல்லையா. சிலருக்குலாம் ஜாதி பெருமை, ஜாதி பெருமை. என்னத்தான் அபிஷேகம் பெறட்டும், என்னத்தான் ஞானஸ்தானம் பெறட்டும், துள்ளி குதிக்கட்டும், கல்யாணம் வந்தானா தான் ஊரை தான் போவான். கரெக்டு தானே. மாற்றவே முடியாது. என்னது, இங்கே குதிக்கிறோம் கரெக்டு, வெளியில் வீட்டில எல்லாம் குதிக்க முடியாது. அங்கே குதிச்சேன்னா ஜெயிச்சிட்டேங்க. உண்மை. ஐ டெல் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட், நாம் இங்கே எப்படி இருக்கோங்கிறது பெருசு இல்லை. சமுதாயத்திலையும் வீட்டிலையும் நீ எப்படி இருக்கேங்கிறது தான் பெருசு. உண்மை அதுதான். 44 வருஷ காலம் அனுபவம் எனக்கு. எத்தனை வருஷம்? 44 வருஷம், 45 வருஷம் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால ஜாதி பெருமையை பேசாதீங்க, பணப்பெருமையை பேசாதீங்க, உங்களுடைய தொழில் பெருமையை பேசாதீங்க. வேண்டாம். நம்ம கர்த்தருடைய ஜனம், பீஸ் ஆக்கிடுவார் கர்த்தர். இன்னைக்கு நல்லா இருக்கும், காலங்கள் மாறும், காலங்கள் மாறும். அதனால எவ்வளோ தாழ்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தாழ்மையாக இருந்துட்டு போங்க. கரெக்டு தானே. எஸ், அவருக்கு இல்லாதது ஐஸ்வர்யமா? அவர் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரராயிருக்கார். அவர் தரித்திரர் ஆனதுனால்தான் இன்னைக்கு நாம் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறோம். அவர் படிக்காதவராக வந்தார், அதனால தான் நம்ம இன்னைக்கு கல்லூரியும் ஸ்கூலும் வச்சு அவர் பேரில் நடத்திக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்டியன் ஸ்கூல், கிறிஸ்டியன் காலேஜஸ்லாம். அவர் வியாதி இல்லாதவராக வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம மெடிக்கல் காலேஜெலாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், நர்ஸெல்லாம் படிக்கிறோம். கரெக்டு தான். யோசிச்சு பாருங்க. சில சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மீட்டிங். என்ன மீட்டிங்கு? பிஸ்னஸ் மீட்டிங். அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு கூட்டம் நடத்துகிறாங்களாம். ஏசு கிறிஸ்து ஒரே வியாபாரிகளுக்கு தான் கூட்டம் நடத்தினார், பிஸ்னஸ் மீட்டிங். சர்ச்சில் இருக்கிற எல்லாத்தையும் வெளில விரட்டி விட்டார். அவர் இறக்கும் அன்பின் தேவன் தானே. ஒவ்வொரு கடையாக பார்த்து கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், நல்லா வளருவான்னு சொல்லிட்டு போனாரா, தெரித்தி விட்டாரா? எல்லாத்தையும் என்ன பண்ணார்? தெரித்தி விட்டார். கடைசியாக நடத்தின பிஸ்னஸ் மீட்டிங் அது ஒன்று தான். அதனால என்ன, அது உள்ளே கொண்டு வராதுன்னு அர்த்தம். எதையுமே என்னது உள்ள கொண்டு வராது. Church is a spiritual enterprises. Spiritual enterprises. ஆன்மீகத்துக்கு மட்டும் தான் சபைங்கிறது இடம் இல்லையா? அவர் நாம செழிப்பா இருக்கணும்னு அவர் தரித்திரர் ஆயிருக்கார். கர்த்தர் அருளும் செழிப்பு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
எஸ், ஆவியில் எளிமை இருக்கணும், எளிமை இருக்கணும். முதலாவது கிறிஸ்துவின் கிருபை, கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவின் தாழ்மை. அதுக்குள்ள 4 காரியம் வரும் இல்லையா? வறுமை, எளிமை, வெறுமை. கிறிஸ்துவின் திட்டம், கிறிஸ்துவின் நோக்கம். The purpose of Jesus Christ. Here St. Paul saying, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இயேசுவின் கிருபை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, கிறிஸ்துவின் தரித்திரம், கிறிஸ்துவின் திட்டம், கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி, நாம் ஐஸ்வர்யவானாகும்படி, கிறிஸ்துவின் செல்வத்தை நீங்களும் நானும் அனுபவிப்பதற்காக அவர் அப்படி தரித்திரரானார். கிறிஸ்துவின் நோக்கம். இப்போ 8 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம். அந்த உபவாச நோக்கம் என்ன? கரெக்டு தானே? எஸ்தர் 3 நாள் எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நான் இரவும் பகலும். நோக்கம் என்ன? இதுக்குள்ள மக்களுக்கு ரட்சிப்பு. நெகேமியாவுடைய நோக்கம் என்ன? இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டி முடிக்கப்படணும். நோக்கம் என்ன? What is our motivation? What is our purpose? Christ purpose. நீங்களும் நானும் ஐஸ்வர்யமானா இருக்கணும். அந்த நோக்கத்துக்காக அப்படி ஒரு திட்டம் போடுங்க. எஸ். என்ன நோக்கத்துக்காக நீ உபவாசம் இருக்கிற? சபையின் வளர்ச்சி, சபையின் பொருளாதார வளர்ச்சி, சபையின் ஆன்மீக வளர்ச்சி, சபை மக்களுடைய பரிசுத்த வளர்ச்சி, சபை மக்கள் எதில் கர்த்தர் கீழ்ப்படின அந்த வளர்ச்சி. God sees our motives. நோக்கம். இந்த காலையில் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்காருன்னு ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு நோக்கம் இல்லாம எதையும் அவர் மூவ் பண்ண மாட்டார். யோசிச்சு பாருங்க. நான் பேசிக்கொண்டிருக்கும் போது பைபிள் ஸ்டடி நடுவில் ஒரு காரியம் சொல்லி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு புயலோ ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டு தானே? பல வருஷங்களா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் என்ன பண்ணோம் வந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டார் தேவன்? இதெல்லாம் செய்ய மாட்டார். நமக்கு தெரியல. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். நம்மளை உபவாசம் பண்ண வைப்பார். எஸ்தர் கடைசி வரைக்கும் தன் குலத்தை பத்தியே சொல்லல. உபவாசத்துல அப்படியே ஜெயிச்சிட்டா. கரெக்டு தானே? எஸ். இவ்வகை ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி வேறு விடத்தினாலும் புறப்பட்டு போகாது. பல உபவாசத்துடைய நோக்கம், உபவாசத்துடைய நோக்கம் பல நோக்கங்கள்ல ஒண்ணு. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற பகுதியில் உங்களுடைய அன்பின் ஆவி இந்த பகுதி ஃபுல்லா பரவணுங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். கரெக்டு தானே? எஸ். நம்ம இங்க இருக்கோம்னா பல மைல்களுக்கு என்ன பண்ணணும்? தேவ அன்பின் ஆவி பரவணும். ஒரு பவுடர் கம்பெனி வழியா கார் அப்படி போகுது, என்ன வாசனை! அந்த பவுடர் கம்பெனி அந்த உள்ளே தயாரிக்கிறான். கரெக்டு தானே? அந்த வாசனை எங்க வருது? பூக்கடை வழியா போனா வருது, டாஸ்மாக் வழியா போனா வருது. அப்போ உபவாசம் பண்ண அன்பின் வாசனை ஒரு மைலுக்கு பல மைலுக்கு போகணும் இல்லையா? போகணுமா வேண்டாமா? ஆண்டவரே, நாங்கள் உபவாசத்தில் இருக்கக்கூடிய பல நோக்கங்கள்ல ஒண்ணு இந்த பகுதி ஃபுல்லா அன்பின் வாசனை. அந்த அன்பின் வாசனை என்ன பண்ண இழுக்கும் இல்லையா? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உங்களை கட்டி இழுத்து. அன்பின் வாசனை, அறிவின் வாசனை, சுகந்த வாசனை இல்லையா? அப்ப கர்த்தருடைய நோக்கம், இந்த திட்டம் எதுக்காக போடுறாங்க? இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன? God so loved the world. தம்முடைய ஒரே பேரான உலகத்துக்கு அனுப்பிச்சார். ஐஸ்வர்யவானா இருந்த ஐஸ்வர்யவானா அனுப்பல. எப்படி அனுப்பிச்சாரு? தரித்திரா
நோக்கம் என்ன? நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானா. அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் ஐஸ்வர்யவானா இருக்கும்படி தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண. சுருக்கமாக சொல்லி முடிக்கட்டும். இயேசுவின் பெருந்தன்மை, கிரைஸ்ட் மேக்னானிமிட்டி, கிறிஸ்துவின் பெருந்தன்மை. எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க, தேவனுடைய பெருந்தன்மை. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் இப்ப எப்படி ஆயிருக்கார்? அவரு தரித்திரர் ஆயிருக்கார். எதுக்காக? நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு. இல்லையா? பெருந்தன்மை. அது பெரிய மனுஷன் பெருந்தன்மையா நடந்துக்கிறோம். கரெக்டு தானே? எஸ். அவனுக்கு சரிசமமா பேசாது. அவனுக்கு சரிசமமா பேசினேன்னா அவனுக்கு நமக்கு என்ன மதிப்பு இருக்கு? கரெக்டு தானே? சொல்றோமா இல்லையா? பெருந்தன்மையா என்ன போயிடணும்? கரெக்டா? எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் 28 வருஷமா குடிப்பார். 28 வருஷமா சாட்சியை சொல்லுவார். 28 வருஷமா நான் குடிச்சிருந்தேன். 28 வருஷமா குடிப்பேன். ஐயப்ப மலைக்கு போவேன், மாலையை போட்டுக்குவேன், வரும்போதே குடிச்சிட்டு தான் வருவேன், போகும்போது தொடமாட்டேன், கடைசியாக குடிச்சிருவேன். 40 நாள் கழிச்சு என்ன பண்ண மாட்டேன்? குடிக்க மாட்டேன். கரெக்டு தானே? இப்படி 28 வருஷமா பண்ணியிருந்தேன். இயேசு உள்ளத்தில் வந்தார். குடி போச்சு, குடுத்தனம் மட்டும் இருக்குன்னாரு. என்னது? குடி போச்சு, குடுத்தனம். முன்னாடி குடியும் குடுத்தனுமா இருந்தேன். ஒரே லைன்ல தான் சொல்லிட்டு போயிட்டாரு. குடியும் குடுத்தனுமா இருந்தேன். இயேசு உள்ள வந்தாரு, குடி போயிடுச்சு, குடுத்தனம் இருந்தது. அப்போ இதை இயேசு தான் அதை என்ன பண்ணாரு? மாத்தினார் அப்படின்னார். அப்ப அவர் என்ன பண்றார்? சொல்றார், நான் இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள், அவருடைய தெரிஞ்சவங்க அப்படின்னு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான். எனக்கு தெரியும் அவனை. அவன் ஆடிட்டு கிட்டக்கு விழுந்தான். டேய், உன்னை எனக்கு தெரியும், 28 வருஷமா குடிச்சிக்கிட்டு இருந்தான், நான் எவ்வளோ சர்வீஸ் எனக்கு, நானே ஸ்டெடியாக இருந்து 2 வருஷம் குடிச்சிட்டு ஆறையடா சொல்கிறோமா இல்லையா? சில சமயத்தில் சொல்லுவோம், சர்ச்சில் உக்காந்துனேன், பாஸ்டர் பழையபடி இருந்தால் நடக்கிறதே வேற, இப்போ நீ கர்த்தருடைய பந்தியா அமைதியாக இருக்கிறேன். கரெக்டு தானே? பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க பாஸ்டர், 4 ஆளை கூப்பிட்டு தட்டிடலாம். கரெக்டு தானே? நீங்கள் அநேக பாஸ்டர்ஸ் பவுன்சர்லாம் வச்சு அலையிறாங்க. காரை தரக்கட்டுக்கு ஒருத்தன் பேக்கட்டு பவுன்சர் மாதிரி இருக்கான், உள்ளே வச்சுன்னு இருக்கான். கரெக்டு தானே? நம்மளை பற்றி ஏதாவது பேசிட்டான்னா கரெக்டு தானே? இல்லையா? நிறைய பவுன்சர் சென்னைக்கு சப்ளையே நார்த் மெட்ராஸில் இருந்தது தான், எங்களுக்கு தெரியும். கரெக்டு தானே? இங்கே பவுன்சருக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. மெசேஜ் பவுன்சராக இருந்தால் கேட்பான், அவ்வளோதான். எஸ், கர்த்தருக்குள் அருமையானவர்களே, திங்க் இட் ட்வைஸ். கர்த்தருடைய நோக்கம் அவருக்கு இல்லாததுதான். எஸ், கர்த்தருடைய பெருந்தன்மை, அவருடைய பெருந்தன்மை, அவருடைய பெருந்தன்மை சொல்றாரு. நான் நினைச்சேன்னா 12 லேகியோனுக்கு மேல தேவதூதன் அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறியா நீ? அவருடைய பெருந்தன்மை, அவருடைய பெருந்தன்மையினாலே நாம இன்னைக்கு ஒரு தன்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய கிருபை, கிருபை, the magnanimity நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அவன் பெருந்தன்மையா நடந்துக்கணும், அவ்வளவுதான். கர்த்தருக்குள்ள வந்திருக்கோம், சரி போறோம் விடு. சொத்துக்காக போராடாது, சொத்துக்காக கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காது, பணத்துக்காக கேஸ் போட்டுட்டு இருக்காது, விடு. கர்த்தர் உனக்குன்னு சொந்தம்னா உன்ட்ட வாங்கி கொடுப்பாரு. இதுல வேற எங்க கிட்ட ஆலோசனை, கேஸ் போடலாமா பாஸ்டர்? நோ நோ, விட்டு கொடு. எஸ், வாழ்க்கை ஜெயிச்சிருவேன். பெருந்தன்மையா போ, ஜெயிச்சிருவேன், ஜெயிப்ப. உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையா பலன் வரும். எஸ் எஸ், கர்த்தர் பெரியவர். கடைசி ஒரு காரியம் இன்றைக்கு சொல்லி முடிக்கட்டும். முதலாவது இயேசுவின் கிருபை, இரண்டாவது இயேசுவின் ஐஸ்வர்யம், இயேசுவின் திட்டம்,
இயேசுவின் வெறுமை, வறுமை, தாழ்மை, எளிமை, இயேசுவின் பெருந்தன்மை, இயேசுவின் நோக்கம், இயேசுவின் பிள்ளைகள். இன்றைக்கு நாம் யாருடைய பிள்ளைகளை மாறி இருக்கிறோம்? ஏன்? நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் என்ன ஆயிருக்காரு? நமது நிமித்தம் தரித்திரரானார். இப்ப நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். நாம் என்ன செய்யணும்? நான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வரத்துக்கு காரணம் இயேசு. நான் என்ன கீழே இருக்கிறவனை என் நிலைமைக்கு கொண்டு வரது என் பொறுப்பு. கொண்டு வரணுமா வேண்டாமா? உண்மையான லீடர் அநேக லீடர்ஸை உருவாக்குறது தான் உண்மையான லீடரே தவிர என் பின்னாடி எத்தனை பேர் வராங்கன்றது லீடர்ஷிப் கிடையாது. உண்மை அது. நான் எத்தனை லீடர் என்ன பண்ணியிருக்கேன்? உருவாக்கி இருக்கேன். அதனால நமது நிமித்தம் அவர் தரித்திரரானார். எதுக்காக? நாம செழிப்பா இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணணும்? அடுத்தவங்களை தூக்கி. அதுதான் கிறிஸ்மஸ், அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். கரெக்டு தானே? அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் என்ன? என்னை இவ்வளோ தூரம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். நான் எங்கே இருந்தேன், இன்னைக்கு எப்படி வந்திருக்கேன்? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த மாதிரி தாழ்வில் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்காவது நான் பயன்பட்டு அவங்கள தூக்கிட்டு வரேனா? எனக்கு என்ன கிடைக்குங்கிறது கிறிஸ்மஸ் அல்ல, நான் என்ன கொடுக்க போறேங்கிறது கிறிஸ்மஸ். கரெக்டு தானே? உண்மையா இல்லையா? எஸ். சபையில் வரக்கூடிய எல்லாரும் நல்லா சாப்பிட்ருக்காங்களா? நல்லா உடுத்துறாங்களா? அவங்களுக்கு யாரார்கிட்ட காணிக்க போட முடியல? அவங்க வீடுகள் எப்படி இருக்கு? நாம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கரெக்டு தானே? அதை கவனிக்கணும். அதனால்தான் இன்றைக்கு நம்மளை தேவன் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. நான் ஒரு மருத்துவரோட பேசி கொண்டிருக்கும் போது இப்படி சொல்லி கொண்டிருந்தேன். வர பிலீவர் டாக்டர், கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிச்சிருக்கார். மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே இலவசமாக ஏழைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போகிறோம், சம்பாதிச்சது போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன் நான். போகிறோம். 5 நாள் நீங்கள் உழைச்சிங்க. ஒரு நாள் ஆண்டவருக்கு, ஒரு நாள் என்ன பண்ணுங்க? இலவசமாக கொடுங்க. ஃபீஸே என்ன பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஏரியாவில் போய் நீங்கள் நடத்துங்க. ஏழைகளுக்கு இலவச மருத்து செய்யுங்க. என்ன வேணா செய்யுங்க. இட்ஸ் அ குட். ஐ டெல் யூ, அந்த காரியம் தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு வருதே தவிர என்னுடைய 44 வருஷ கால அனுபவங்கள்ல எனக்கு ஆயிரக்கணக்கான செர்மன் இதெல்லாம் குறிப்புகள் தெரியும், கேட்டிருக்கேன், பழகியிருக்கேன். யோசிச்சு பாருங்க. நடராஜ் முதலியார்லேருந்து நான் பார்த்துருக்கிறேன். ஜீவானந்தம் சொல்லுவேன். டிஜிஎஸ் தினகரனோட ரொம்ப வருஷமாக அஃபிஷியலாக அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு அவர் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. அவருக்கு அஃபிஷியலாக பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எப்படி பக்கத்தில் உட்காந்து பேசுகிறோம் அஃபிஷியலாக டிஜிஎஸ் தினகரனோட. நீங்கள் பார்க்குறது இது திரைவுக்கு பின்னால் திரைவுக்கு முன்னால் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அஃபிஷியலாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் பல காரியங்கள். அப்போ 44 வருஷ கால அனுபவங்கள். இன்னைக்கு அநேக பாஸ்டர்ஸ் வந்து அணுகுவாங்க. பிரசங்கம் எல்லாருக்கும் கொடுங்கன்னு எடுத்துக்கோ. நான் என்ன பண்ண போறேன்? இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடு. எடுத்து புஸ்தகம் போட்டுக்கிட்டுமா போட்டுக்கோ. யாருக்காவது உபயோகமா இருக்கா? என்ன பண்ண போறேன்? ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். வானமும் பூமியும் ஒழிஞ்சு, கர்த்தருடைய வார்த்தை ஒழியும், அழகு ஒழிஞ்சு போகும், சரீரத்தில் தெம்பு ஒழிஞ்சு போகும். கடைசி காலத்தில் நம்ம காரியத்தை நம்ம பார்த்துக்கணும். எழுந்து பாத்ரூம் போயிட்டு வந்தாலே பெருங்காரின்னு உக்காண்டிருப்போம். கரெக்டு தானே? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? உண்மை. ஏன்னா நான் சமீபத்தில் ரொம்ப சிக்காக இருந்தேன். நான் இறந்து போயிடுவேன்னு தான் நினைச்சேன். 3 ஆப்ரேஷன், ஒரு ப்ரொசீஜர். ஆனால் கர்த்தர் என்னை கிருபையா தூக்கி நிறுத்திட்டார்.
பல காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார். மருந்தை நிறுத்தினேன். அதனுடைய தாக்கங்கள் இன்னைக்கும் எனக்கு இருக்கு. சரீரத்தில் பலகீனம் இல்லாமல் இல்லை. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணிட்டு போகணும்? நான் என்ன பண்ணியிருக்கேன்? அடுத்த தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்ன 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 விட்டுட்டு போறேன்? பணம் பொருள்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன விட்டுட்டு போறேன்? ஆவிக்குரிய நல் வார்த்தைகளை அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும்? விட்டுட்டு போகணும். 1000 பேரோடு சேர்ந்து தவறான உபதேசத்தை பேசி 1000 பேரோடு சேர்ந்து நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒண்டியா சத்தியத்தை அறிஞ்சு பரலோகம் போகலாம். கரெக்டு தானே? உண்மையா இல்லையா? தவறான உபதேசம் பண்ணி 1000 பேரை உட்கார வச்சுன்னு 1000 நரகத்துக்கு போகிறதுக்கு ஒத்தரை வச்சுட்டு என்ன பண்ணேன்? பரலோகம் போய் சேர்றது ரொம்ப நல்லது. எப்பவுமே சத்தியத்தை அதிகமாக பேச பேச ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டு வருவாங்கன்னு அர்த்தம். என்னது? சத்தியத்தை பேசினா என்ன வருவான்? ஆட்கள் குறையும். அதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது? எஸ், நம்ம சத்தியத்தை அறிஞ்ச ஜனங்கள் மருந்து கசக்கும், வியாதி குணமாகும். ஒவ்வொரு விசுவாசியும் சபை விசுவாசியும் குறைஞ்சது 100 வாக்குத்தத்த வசனங்களை மனப்பாடமாக அவங்க தாய்மொழியில் தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு நோட் புஸ்தகத்தில் நீங்கள் எழுதுங்க. 100 வாக்குத்தத்த வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியலையா? ஆண்டவர் மனசில் நினச்சிக்கிட்டு அபிஷேகத்தோடு 100 வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் பலிக்கும். அவ்வளவுதான். நாம் தேவனோடு பேசணும்னா தேவ வார்த்தையை கொண்டு தான் தேவன்கிட்ட பேசணும். ஊழியக்காரராக இருந்தாக்க, பாஸ்டராக இருந்தால் 1000 வாக்குத்தத்த வசனம் தெரிஞ்சுக்கணும். சாதாரண விசுவாசி 100 வாக்குத்தத்தம் தெரிஞ்சுக்கணும். 1000 வாக்குத்தத்தம்னா என்ன அர்த்தம்? 1000 வாக்குத்தத்தத்துக்குள்ள தியானங்கள் உனக்கு தெரிஞ்சுதுன்னா, 1000 பிரசங்கம் உனக்கு தியானம் தெரியும்னா எப்போ வேணா நீ ரெடியாக பேசிகிட்டு இருக்கலான்னு அர்த்தம். இது முழுநேர ஊழியக்காரர்களுக்கு. மாதம் ஒரு முறை முழுநேர ஊழியக்காரர்கள் பைபிளை படிக்கணும். பைபிளை முழுசாக படிக்கிறதுக்கு 72 மணி நேரம் தான் ஆகும். நல்லா படித்தா 45 மணி நேரம். தமிழ் புலமையாக இருந்தால் 45 மினிட்ஸ். நான் சாதாரணமாக படிக்கிறவனா 72 மணி நேரம். ஒரு மாதத்துக்கு 30 நாள், 3 நாள் தசமபாகம் கொடுத்து படி. கரெக்டு? படிக்க முடியுமா? முடியாது. சம்பாதிச்சு தசமபாகம் கொடுத்துடலாம் சார், அது கான்ட்ராக்ட், அதெல்லாம் வேண்டாம். அதையும் கொடுக்க மாட்டான், இதையும் பண்ண மாட்டான். சம்பாதியத்தில் தசமபாகம் கொடுக்கறது அது வேற. முதல்ல உன் நேரத்தில் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடு. மாதந்தோறும் ஒரு முறை முன்னேற ஊழியக்காரன் பைபிள் படித்தே ஆகணும். அதை விட என்ன வேலை? எவாஞ்சலிஸ்ட்னா 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் நல்லா தரவா தெரியணும். சபை விசுவாசி 100 வாக்குத்தத்த வசனம் தெரியணும். யோசிச்சுப்பார். எவ்ரி கிறிஸ்மஸ் யூ பை ஒன் நியூ பைபிள். யூ ரீட் இட். நெக்ஸ்ட் இயர் யூ பை அனதர் பைபிள். உன் வாழ்நாள் எத்தனை பைபிள் வாங்கி வச்சிருப்பேங்க? கரெக்டு தானே? படிச்சிருக்கு. கரெக்டா இல்லையா? எஸ். எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்குவான். ஆனால் நமக்கு எங்ககிட்ட வந்து ஒன்று பைபிள் இலவசமாக கூடுன்னுவான். கரெக்டு தானே? எந்த கடையில் போய் கிறிஸ்மஸில் இலவசமாக துணி வாங்கிட்டு வா. முதல்ல பைபிளை வாங்கு. யூ கேரி பைபிள், பைபிள் வில் கேரி யூ. ஆனால் நான் இப்போ வலியுறுத்தி பேசுறதில்ல, அது ஒரு காரியம். குறைஞ்சபட்சம் 100 வசனங்கள் என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. 100 வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. கடைசியாக ஒரு காரியம் சொல்லி இன்றைக்கு முடிக்கட்டும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பைபிள் வேத புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தைங்கிறது மெடிக்கல் ஷாப், நாட் அ ஸ்வீட் ஷாப். யாரையோ ஒருத்தர் பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், விருந்து நாட்களில் போகிற வழியில் 2 கேக்கு, மிக்சரு, ஒரு 500 ரூபாய்க்கு ஜாங்கிரி போடு, இதெல்லாம் போடுன்னு எல்லாம் போட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ஒரு 500 ரூபா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அந்த பச்சையாக இருக்கிற 2 பாட்டில் கொடு, செகப்பாக இருக்கிற 2 பாட்டில் கொடு, ஃப்ரிட்ஜை திறந்து 5 இன்ஜெக்ஷன் கொடு, இந்த 1000 ரூபா கொடுன்னு சொல்ல முடியுமா? இதே அது கேன்சருக்கு போடுறதுரா, அது லெப்ரசிக்கு போடுறதுரா, இது டிபிக்கு போடுறது. கரெக்டு தானே? இது ஸ்வீட்டு கடை கிடையாது. கரெக்டா இல்லையா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ.
இது மருந்து கடை, கரெக்டு தானே? இது ஸ்வீட்டு கடை கிடையாது. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து போகாது. அதனால இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாட்கள்ல ஏழைகளை அதிகமா நினையுங்க. நம்மளை தூக்கிவிட்ட தேவன் நாம் அடுத்தவங்களை தூக்கி விடணும். தயவு செஞ்சு அதை செய்யுங்க. உன்னால முடிஞ்சா பைபிள் வாங்கி கொடு. ஆனால் நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு செல்ஃபிலாம் எடுத்துன்னு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டு லைக் தேடின்னு இருக்காது. ஆமா, கொடுக்கறது 5 கிலோ 5000 பேர் லைக் வேணுமா? அதுக்கு அவனுக்கு கொடுக்கவே கொடுக்காத. நீ கொடுக்கறது உனக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சா போறோம். கரெக்டு தானே? ஆமாம், அரிசி மூட்டை கொடுத்தது 2 இதை கொடுத்ததெல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஊழியக்காரனே அதை ஃபோட்டோ எடுத்துன்னு டவல் போட்டுன்னு. கரெக்டு தானே? சால்வை போட்டு அதுக்கு என்ன ஃபோட்டோ, என்ன நான் என்ன கரெக்டு தானே? ஒருத்தர் எனக்கு சால்வை போட்டு பிரதர் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படி என்னன்னு கேட்டால் அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, எனக்கு சால்வை போட்டிருக்காரோ. அப்போ நான் நினச்சேன், மாதம் மாதம் நான் காசு கொடுத்து நான் சால்வை போட்டுன்னு வர வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். என்ன நீ மாதம் காசு கொடுத்து சால்வை போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம், மாதம் சலூனுக்கு போகிற முதல்ல போத்துறானா இல்லையா? எனக்கு கடைசியில் 100-200 ரூபா கொடுத்துட்டு வரனா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த சால்வைகள் நான் மாதம் எனக்கு போட்டேன். கரெக்டு தானே? யோசிச்சு ஒரு இதுக்காக யோசிச்சு பாருங்க. நல்ல தர்மம் செய்யுங்க, தானம் செய்யுங்க. தயவு செஞ்சு மொபைலில் ஃபோட்டோ எடுக்காதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பாருங்க. கீழே இருக்கிறவனை நீ தூக்கி விடு, இருக்கிற நிலைமைக்கு மேலே உன்னை தூக்கி விடுவார் கர்த்தர். நாம் கீழே இருக்கிறவங்கள தூக்கி விடுறது இல்லை, கீழே இருக்கிறவங்கள கவனிக்கிறது இல்லை. நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம தான் முதல்ல ஓடி போய் நிற்கிறோம். இல்லை, இல்லாதவங்க போட்டோம். கரெக்டு தானே? எஸ். அதனால சபையில் இருக்கிறவங்கிற மாதிரி நடந்துக்கோங்க. இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. நாம் இப்படி கொஞ்சம் ஏழையாக இருந்தால் தான், நாம் இப்படி ஏழையாக ட்ரெஸ் பண்ணின்னு வந்தால் தான் பாஸ்டர் இரக்கம் காட்டி நமக்கு ஏதாவது கொடுப்பார்லான்னு நினைக்காத. நல்லா கொடுத்துருக்காரா, நல்லா வாழ்ந்துட்டு போ. கரெக்டு தானே? எஸ். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோ நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி எங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை உணர்ந்த ஜனங்களாக, இயேசுவின் ஐஸ்வர்யத்தை உணர்ந்த ஜனங்களாக, இயேசுவின் திட்டத்தை உணர்ந்த ஜனங்களாக, இயேசுவின் நோக்கத்தை உணர்ந்த ஜனங்களாக, இயேசுவின் பெருந்தன்மையை உணர்ந்த ஜனங்களாக, இயேசுவின் தியாகத்தை உணர்ந்த ஜனங்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக நாங்கள் மாறத்தக்கதாக எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாட்களில் சபை மக்களை ஆசீர்வதிங்க, போதகரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை குடும்பமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.